ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜப்பானிய அனிமி சீரிஸான ரீசீரோ ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 14 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் நீங்கள் என்கிட்ட ஏதாச்சும் பேசணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, முடிஞ்சா போயிட்டு ஃபாலோ பண்ணுங்க. சரி வாங்க வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீசீரோ ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 14. நம்ம ஹீரோ தோத்து போயிட்டா அப்படிங்கிறதுனால இப்ப கடுமையா ஃபைட்டிங் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். நான் எல்லாமே உனக்காக தான் பண்ணேன் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நம்ம ஹீரோயின் வந்துட்டு சரி ஓகே நான் அப்போ உன்னை விட்டுட்டு போறேன், இதுக்கப்புறம் நீ என்னால கஷ்டப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லி கிளம்பியிருந்தா. நம்ம ஹீரோக்கு அது ரொம்பவே வருத்தமா இருக்கு. நான் எப்படியாச்சும் ஸ்ட்ராங்கா மாதிரி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி தான் அவன் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். இந்த ராயல் கார்டு அப்பதான் ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறான். ஜூலியஸ் எதுக்காக நீ இப்படி போய் சுபாரு அடிச்ச அப்படின்னு கேட்கவும், அவன் எமிலியாவை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொன்னான், சோ அவனுக்கு என்ன தேவையோ அதை தான் நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜூலியஸ் சொல்றான். ஜூலியஸும் ஒரு வகையில நல்லவன் தான், அதனாலதான் இப்ப சுபாரு ட்ரைனிங் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராயல் நைட் வந்து மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இவன் இங்க இருக்கிறது சரிதானா அப்படின்னு சொல்லி அவனோட பிரின்சஸ்ட கேட்கறான். நம்ம கெஸ்ட் கேட்டுக்கிட்டதுனால தான் நான் அவனை இங்க இருக்க வச்சிருக்கேன், அதுவும் அந்த ஹீலிங்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இப்ப அவ வெளியே பார்க்கும்போது பார்த்தா ரைன்ஹார்ட் வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்க்க வந்திருக்கான். என்ன மன்னிச்சிரு சுபாரு அப்படின்னு நம்ம கேட்கவும், ஹே இதுல ஓன் தப்பு என்ன இருக்கு அப்படின்னு அவன் கேட்கறான். இல்ல இது என்னோட தப்பு தான் சுபாரு, ஜூலியஸும் நீயும் எனக்கு ஃப்ரெண்டு தான், நான் அவங்க ரெண்டு பேரையும் சண்டை போட விடாம பேசி சமாதானப்படுத்திருக்கணும் அப்படின்னு சொல்றான். நீ ரொம்பவே நல்லவன் ரைன்ஹார்ட், எனக்காக வருத்தப்பட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், ஆனா பேசுற கண்டிஷன்ல நான் இப்போ இல்ல, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறான். சுபாரு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, இதனால உனக்கு தான் பிரச்சனை, எமிலியா வர அப்படின்னு அவன் சொல்ல வரவும், நீ இங்க இருந்து கிளம்பு ரைன்ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிருந்தான். இப்போ நம்ம ஹீரோ விடாமுயற்சியா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். அவன் எத்தனை தடவை தோத்தாலும் விட்டு கொடுக்க மட்டும் அவன் ரெடியா இல்ல. திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி கடைசியில ஒரு கட்டத்துல அடி வாங்கி மயங்கி விழுந்துருதான். முழிச்சு பார்த்தா ரெம் அடியில படுக்க வச்சிருக்கா. ஹே ரெம், நான் ஒரு முட்டாள் கோலை தானே அப்படின்னு கேட்கவும், ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ரெம் சொல்றா. என்னப்பா இப்படி சொல்லிட்ட, அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக தானே இப்போ என் கூட இருக்க அப்படின்னு கேட்கவும், ஆமா ஆனா ஒருவேளை அவங்க சொல்லலைனாலும் கண்டிப்பா நான் இப்போ உன் கூட இருப்பேன், ஏன்னா எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு அவ சொல்றா. இப்போ அடுத்த நாள் இவங்க ரெண்டு பேரும் மார்க்கெட்டுக்கு போறாங்க. அதுல வந்து அபிஷியலா இவங்க தான் வந்து ராயல் கேண்டிடேட் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப அந்த ஆப்பிள் கடைக்கார் வந்து பார்த்துட்டு, இந்த விச்சோட சொந்தக்காரங்க ஹாஃப் எல்ஃப் எல்லாம் இதுல கலந்துக்கிட தகுதியே இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி எமிலியாவை பத்தி தப்பா பேசுவோம். ஹாஃப் எல்ஃபா இருக்கிறவங்க எல்லாருமே கெட்டவங்க கிடையாது, நீ இதுக்கு முன்னாடி அவங்கள பாத்திருக்கியா, அந்த எமிலியா அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எமிலியாக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான். தம்பி இங்க பாரு, சோனியக்காரங்கனாலே கெட்டவங்க தான், இது வந்து பேசிக் நாலேஜ். அந்த ஹாஃப் எல்ஃப் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றவங்களா என்ன கேட்டா முட்டாள்னு தான் சொல்வேன். அப்புறம் அது போக பப்ளிக் பிளேஸ்ல வச்சு விச்சுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாத, உனக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகவும் பார்த்தா நம்ம சுபாருவை வேணும்னே ரெண்டு பேரும் வந்து இடிச்சு கீழே தள்ளுறாங்க. மிலி, நீ உன்னை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறியா, இதை பத்தி நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்பவே வருத்தப்படுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது, அவன் கஷ்டப்பட்டு திரும்பவும் ட்ரைனிங் எடுக்கிறான். நைட்டு குளிச்சுட்டு போகும்போது பார்த்தா அந்த குரூஜே அப்படிங்கிற அந்த பிரின்சஸ் வந்து நிக்கிறா. நம்ம ஹீரோ ஆச்சரியமா பார்க்கவோ, ஓ நீ நார்மல் ட்ரெஸ்ல பார்த்தது இல்ல, சரி என் கூட ட்ரிங்க்ஸ் சாப்பிட வரியா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறா. நான் சின்ன பையன் தாங்க, இதெல்லாம் குடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே அப்போ கோல்டு வாட்டர் குடி அப்படின்னு சொல்லி கோல்டு வாட்டரை கொடுக்குறா. ஃபீலிக்ஸ் உன்னை எப்படி ஹீலிங் பண்றான் அப்படின்னு கேட்கவும், அவன் நல்லா தான் பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் ராயல் செலெக்ஷன்ல இருக்கிறதா அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால இப்பெல்லாம் எனக்கு நிறைய ப்ரப்போசல்ஸ் வருது அப்படின்னு அவன் சொல்லுவோம். எடுத்து நிறைய ப்ரப்போசல்ஸா அப்படின்னு அவன் அதிர்ச்சி ஆகுறான். ஏன் உனக்கு ஏதோ கஷ்டமா இருக்கா அப்படின்னு அவன் கேட்கவும், அதெல்லாம் இல்ல அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தா அந்த நைட் உள்ள வந்துருதான். ஹேய் நீங்க என்ன வேற ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், ஓ முன்னாடி இதே ட்ரெஸ் தானே போட்டிருப்பேன் அப்படிங்கவும், இல்ல வெளியால் முன்னாடி போட்டிருக்கீங்களே அப்படின்னு கேட்கவும், நீ வருத்தப்பட தேவையில்ல, ஏன்னா சுபாரு யாரை லவ் பண்றான்னு ஊருக்கே தான் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. ஓ ஆமாமா அதான் தெரியுமே அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவோம். நம்ம ஹீரோ கீழே குனிறா. நீ எதுக்காக கீழே குனிற, நீ செய்யற விஷயம் கரெக்டா தான் இருக்கு, நீ செய்யற விஷயம் கரெக்ட்னு உன் மனசுக்கு பட்டுச்சுன்னா அப்படியும் நீ தலை குனித அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கவும், அந்த ஃபீலிக்ஸ் வந்துட்டு நம்ம சுபாரு கிட்ட நம்ம யாருங்கிறது முக்கியமே இல்ல, நம்மளால என்ன முடியுங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு யோசிச்சு பாக்குறான். இவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்ம ஹீரோவால அதை சரி பண்ண முடியும், உங்க யாராலையும் முடியாத ஒரு விஷயம் என்னால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ சீரப் ஆகுறான். அடுத்த நாள் ட்ரைனிங் போறான். அப்ப அந்த ட்ரைனிங் கொடுக்குற வில் அப்படிங்கிற வந்துட்டு போதும் அப்படின்னு சொல்லவும், இல்ல என்னால மட்டும்தான் இது முடியும் அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் எடுக்கவும், உன்கிட்ட இன்னைக்கு ஒரு வித்தியாசம் தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த ட்ரைனிங் கொடுக்குற வில் கேட்கவும், ஆமா நேத்து நைட் தான் பிரின்சஸ் எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் கொடுத்தாங்க, அதான் இந்த சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப ரெம் வந்துட்டு கூப்பிடுறா. எதுக்காக கூப்பிட்டீங்க மிஸ் க்ரூஷே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், ரெம் வந்துட்டு சொல்லலையா அப்படின்னு தான் ரெம் சொல்றா. என்னோட சிஸ்டரோட மைண்டும் என்னோட கனெக்ட் ஆயிருக்கும், அவளுக்கு ஏதோ ஆபத்துன்னு தோணுது அப்படின்னு சொல்லவும், என்ன மாதிரி ஆபத்து அப்படின்னு கேட்கவும், அப்பதான் வந்துட்டு மிஸ் க்ரூஷே சொல்றா. ராஸ்வெல் ஹாஃப் எல்ஃபான எமிலியாக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொன்ன உடனேயுமே மற்ற கேண்டிடேட்ஸ் எல்லாருமே ராஸ்வெல் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே நாசம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறான். அப்ப எமிலியாக்கும் ஆபத்து இருக்கும். சரி ஓகே என்னால மட்டும் தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பவும், சுபாரு உன்னோட ஹீலிங் இன்னும் முடியல, அது போக எமிலியா நீ இப்ப போனேன்னா கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்ற ரெம், நான் போய் தான் ஆகணும், அவளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லவும்,
நீ போறதா இருந்தா இந்த கான்ட்ராக்ட் இப்பவே முடிஞ்சிரும், நம்ம எதிரியாயிருவோம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கவும், ஆக்சுவலி எமிலியா ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருந்தா, சுபாரு நாட்ஸ்கேவோட ஹீலிங் முடிகிற வரை அவன் இங்க தங்கியிருப்பான், நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம், நீ இந்த மேன்ஷனை விட்டு போன அடுத்த செகண்ட் நாங்க 2 பேருமே திரும்பவும் எதிரியாயிருவோம் அப்படின்னு சொல்லவும், நீங்க நேத்து எனக்கு நைட்டு கொடுத்த அட்வைஸ் வச்சுட்டு நீங்க நல்லவங்கன்னு நினைச்சிட்டேன், ஆனா நீங்க ரொம்ப மோசமானவங்க தான், எனக்கு யார் உதவியும் தேவையில்லை, நான் போயிட்டு காப்பாத்துவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இதுக்கப்புறம் நீ போனாலும் உன்னால காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிக்ஸ் சொல்றா. பரவாயில்ல, என்னால என்ன பண்ண முடியும் நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போகவும், இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போன அடுத்த செகண்ட் இந்த கான்ட்ராக்ட் பிரேக் ஆயிரும், நம்ம எனிமீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவோம். பரவாயில்ல இருக்கட்டும், நீங்க பண்ண ஹெல்ப் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே வந்துருந்தோம். இப்போ நம்ம ஹீரோக்கு ட்ரைனிங் கொடுத்த அந்த பில் அப்படிங்கிறவன் அவனோட வண்டியை கொடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றான். ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். எவ்வளவு நேரத்துல நம்ம அங்க போவோம் அப்படின்னு கேட்டா 2.5 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரெம் சொல்றான். இப்போ ரெம்மும் சுபாருவும் கிளம்புறாங்க. உங்க ஹெல்ப்க்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லவும், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு அவர் வழி அனுப்பி வைக்காரு. ஆமா, நம்ம வரும்போது ஆஃப் டேல வந்துட்டோம்ல, போகும்போது மட்டும் ஏன் 2.5 நாள் ஆகும்னு சொல்றா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், போற வழியில ஒரு ஃபாக் இருக்கு, அது வழியா போன ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றா. அது போக ரேம் வந்துட்டு என்னோட விஷனை பிளாக் பண்ணிட்டா, இப்போ அவ என்ன பண்றான்னு பார்க்க முடியல அப்படிங்கவும், அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்கல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறான். இப்போ நைட் ஆகும்போது திடீர்னு ஒரு இடத்துல வண்டி நிற்கவும், என்னாச்சுன்னு கேட்டா இதுக்கு மேல அந்த குதிரையால ஓட முடியாதுன்னு அவ சொல்றா. ஸோ இப்போ அவங்க பக்கத்துல இருக்கிற இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு தூக்கமே வரல, கதவை தட்டுற சவுண்ட் கேக்கு. ரமுல்ல வந்துட்டு எனக்கும் தூக்கமே வரல, நம்ம பேசலாமா அப்படின்னு கேட்குறா. அவ வந்து பக்கத்துல உட்காரவும், உனக்கு உன்னோட சிஸ்டரை பத்தி கவலையா இருக்குல்ல, சரி ஓகே கவலைப்படாத, எல்லாரையும் கண்டிப்பா நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லவும், எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு சுபாரோ அப்படின்னு அவ சொல்றா. அப்படியே அவன் மேல ரெம் சாஞ்சுக்கணும். ஏ ரெம் எதுக்காக என் மேல சாயிரா அப்படின்னு கேட்கவும், ஏன்னா எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஹீலிங் பண்ணவும், ஓ ஹீலிங் பண்றதுக்காக தான் என் மேல சாஞ்சியா, ரொம்ப தேங்க்ஸ் ரெம், எமிலியா என் மேல கோவமா தான் இருப்பாள்ல அப்படின்னு நம்ம கேட்கவும், எமிலியா கிட்ட நீ மனசு விட்டு பேசினா எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் அப்படிங்கவும், எமிலியா மேல எனக்கு ரொம்ப அக்கறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் தூங்கிடுதான். அதுல கொஞ்சம் அக்கறை ஏமலியும் வச்சா நல்லா இருக்கும், எங்கேயும் போகாத சேஃபா இரு சுபாரு, எனக்கு ஒண்ணு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெம் கிளம்புறா. இப்ப காலையில எழுந்து பார்த்தா ரெம் அவளோட ரூம்ல இல்ல, போயிட்டு அங்க மேனேஜர்கிட்ட விசாரிச்சா அவன் நைட்டே கிளம்பிட்டா, இதை அவங்ககிட்ட கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒன்னு கொடுக்குறான். அந்த லெட்டர்ல இருக்கிறத படிச்சு பார்த்துட்டு ரெம் இப்படி பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபாஸ்டா ஓடுறான். இவனுக்கு ஏதாச்சும் ஒரு வண்டி தேவைப்படுது, ஆனா யாருமே இவன் கூட வரமாட்டேங்கிறாங்க. சுபாரு நீ நல்லபடியா இரு, நீ நல்லா இருந்தாலே எனக்கு போதும், நான் இங்க இருந்து கிளம்புறேன், நான் போயிட்டு பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த லெட்டர்ல எழுதியிருக்கு. கடைசியா நம்ம ஹீரோக்கு ஒரு வண்டி கிடைக்கு. அந்த வண்டியில இப்ப எமிலியாவோட மேன்ஷனுக்கு போயிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அந்த எர்த் டிராகன் ஸ்டாப் ஆகவும், என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இது எதையோ பார்த்து பயந்துருக்கு, இதுக்கு மேல போக முடியாது அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவன் ஒரு இடத்த சொல்லவும், சரி ஓகே அப்ப பக்கத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க வர கொண்டு வந்து விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், இதுக்கு மேல நான் போய்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறான். இவன் போகும்போது பார்த்தா திடீர்னு ஏதோ ஒரு உருவம் இவன் கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. பார்த்தா அது ஒரு உருவம் இல்ல, திடீர்னு அந்த உருவம் 10ஆம் மருதி இவனை சுத்தி நின்றுட்டு இவனுக்கு தலைவணுங்கிற மாதிரி அப்படியே அந்த இடத்துல இருந்து ஓடி போயிருது. நம்ம ஹீரோக்கு சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. அப்படியே அவன் கண்டினியூஸா ஓடிட்டே இருக்கான். அடுத்த நாள் விடியுது. இப்போ அவன் அந்த கிராமத்துக்கிட்ட வந்து சேர்ந்துட்டான். ஒரு வழியா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துக்குள்ள போய் பார்த்தா ஆள் நடமாட்டமே இல்ல. இவன் ஒவ்வொரு வீடியா போயிட்டு திறந்து பார்க்கறான். அப்படியே பூட்டிட்டு வெளியே வந்துருதான். அதுக்கப்புறம் பார்த்தா இவனுக்கு ஒரு ஷாக்கு, கிராமத்துல இருக்கிற எல்லாருமே இறந்து போய் கிடக்குறாங்க. எல்லா மக்களையும் மொத்தமா குவிச்சு எரிச்சு வச்சிருக்காங்க. ஐயோ அப்ப ரெம் இப்ப தானே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரெம்மை தேடி அவன் ஓட ஆரம்பிக்கிறான். ரெம் உனக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது, ரெம் ப்ளீஸ் உனக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது, என்னைய ஏன் தனியா விட்டுட்டு போன, ரெம் உனக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது அப்படின்னு அவன் பாக்குறான். அவனோட ஆயுதம் அங்க கிடக்குது. நம்ம ஹீரோ ரெம்க்கு எதுவும் ஆயிருக்க கூடாது, ரெம்க்கு எதுவும் ஆயிருக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டே அப்படியே போய் பார்த்தா ரெம் அங்க இறந்து போய் கிடக்குறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. லாஸ்ட் 2 எபிசோட் கொஞ்சம் மொக்கையா போயிருந்திருக்கும், ஆனா இந்த எபிசோட் சும்மா வேற லெவல்ல தரமா வச்சு செஞ்சுட்டாங்க. நான் சொல்லவே தேவையில்ல, நெக்ஸ்ட் எபிசோட் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.